There is no more presence without a person. பர்சன் இல்லாமல் ப்ரெசன்ஸ் இல்லை. அப்போ ப்ரெசன்ஸ் இருக்குனாலே அங்கே பர்சன் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ உங்களை சுற்றி தேவ பிரசனத்தை உணர்றீங்கன்னா அந்த இடத்துல தேவனே இருக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பிரசனத்தை விட வல்லமையான ஜெபம் என்று ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிரசனத்தை விட வல்லமையான எதுவும் இல்லை. உபவாசம் இல்லை, வல்லமையான ஜெபம் இல்லை. Nothing is more powerful than God's presence. No man of God is more powerful than God's presence. The presence of God is everything of Christian life. அந்த பிரசன்ஸ் இல்லாட்டி அப்படியே ஆண்டவரே நான் ஒரு மேன் ஆஃப் காட், வாட் ஐ நீட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் எதை கொண்டு போகணும்? வார்த்தை இல்லை, பிரசன்ஸ். கை தட்டுங்க. ஒரு மேன் ஆஃப் காட் பிரசன்ஸை கொண்டு போகணும். பிரசன்ஸை கொண்டு போறதுன்னா என்ன? பிரச்சனையா கொண்டு போறது. பொதுவாக நீங்க பிரச்சனைகளை டீல் பண்ணுவீங்க. ஆனால் பிரச்சனையோட வேறு எங்கே இருக்குன்னு தெரியாமல் வேற பக்கம் டீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருத்தன் வந்து உங்கள் பிஸ்னஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், நீ அவன்கிட்ட டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அவனை அனுப்பிச்சி விட்டு ஒருத்தர் சத்தமே இல்லாமல் தூரமாக உட்காந்துருப்பான். இது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் அவனை டீல் பண்ணாமல் இவனை டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் மாம்ச மூளை. ஆனால் ப்ரெசன்ஸ் அப்படி உள்ளே விட்டோம்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ண பாருங்க. கையை தட்டு. அது அப்படியே ரூட்டுக்கு போகும் பாருங்க. அது ரூட்டுக்கு போகும். அப்படிதான் உங்க வாழ்க்கையில பல நேரம் உன்கிட்ட சொல்லிட்டு செய்வாரு, பல நேரம் உன்கிட்ட சொல்லாம செய்வாரு. எதுக்கு இதை செய்யறோம்னே உனக்கு தெரியாது, ஆனா செய்ய சொல்லுவாரு. செய்யும் போது ஒட்டி கிடக்கிற ஊன்றி கிடக்கிற வேர்களை பிடுங்கி எறிவார் கர்த்தர். கொஞ்ச நேரம் நீ யாருன்னே புரிஞ்சுக்கிறாத ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உன் சத்துருக்களுக்கு ஏற்படுத்துவார் தேவன். Nobody can judge you. That is what the power of the presence of God. அது அப்படியே உள்ள மூவ் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் ஸ்கேன் பண்ணணும். லைஃப்ல என்னெல்லாம் குறை இருக்குன்னு அவருக்கு தெரியும் பாருங்க. அதுக்கு என்ன ரீசனும் அதுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தை நீங்கள் விட 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 அப்படியே அந்த ப்ரெசன்ஸு அந்த குறைகள்லாம் சக்கு 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 சக்குன்னு பிடுங்கி வெளியே வேரோடு எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா மூச்சு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டெலாம் ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், முடிச்சு அவிழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் பாயுதுன்னு அர்த்தம். கை தட்டும் போது ஒரு காமே 50 பேரை உட்காந்துருக்குறாங்க சார். ஏறக்குறைய எத்தனை பேர் உட்காந்து? 100 பேட்ச் உட்காந்துருக்குறாங்க. 5000 பேர், 100 பேட்ச். ஒருத்தனுக்கு கூட அப்ப இல்லைன்னு இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமா, எல்லாரும் 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 இங்க அமர்ந்திருக்கிற எல்லாரும், ஆமா, எடிட்டிங் பண்ணிட்டு இருக்க எல்லாரும், வந்து மிக்சிங் யூனிட்ல உட்காந்துருக்க எல்லாரும், சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிற எல்லாரும், வந்து ஆமாம் மிக்சிங் யூனிட்ல உட்காந்துருக்கிற எல்லாரும், கீபோர்டில் உட்காந்துருக்கிற எல்லாரும், பாட்டு பாடுற எல்லாரும், அவர்கள் எல்லோரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஓ தேவ பிரசன்னம் மீதி 12 கூடைகள் எடுக்கத்தக்கதாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக்குகிறது. ஓரி வர 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 சந்தன மன மதியான நம 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 இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டார். ஸ்கேனிங்ல ஒரே ஒருத்தன் ஒரு டிஸார்டரா இருக்கான்னு தெரியுது. அவனை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறார். எந்திரிச்சு நிற்கிறான். அவன் கையை நீட்டு பண்றார். அவன் நீட்டும் போது
அவன் குறைவுகள் நிறைவாய் மாறியது. அவர் அங்க இருக்கிறார். There is no person, there is no presence. If there is a presence, there is a person. அப்போ உன்னை சுத்தி கடவுளுடைய பிரசன்னத்தை நீ உணர்றினாலே அங்க கடவுள் வந்திருக்கிறார்ன்றது தான் உண்மை, அதுதான் சத்தியம். அது என்ன செய்யும்? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றும். எல்லாம் சொல்லி, என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒன்றும் ஜெபமே பண்ண வேணாம் சார், சும்மா ஒரு சமூகத்தில் உட்காருங்க சார். அடுத்த 2 மாதத்துக்குள்ளே பாருங்கள் சார், உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா குறைவும் நிறைவாய் மாறி இருக்கும். 2 மாதத்தில் மாறி இருக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேர. ஒரு தேவ மனுஷன்ட்ட கிரௌட் இல்லாம இருக்கலாம். எப்படி கிரௌட் இல்லாம இருக்கலாம், ஆனா கிளவுட் இல்லாம இருக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் நான் பயந்த நாட்கள் எல்லாம் கிரௌட் இல்லாத நாட்கள் கிடையாது. உண்மைக்கே எனக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா எப்போ தெரியுமா வரும்? என்னை சுற்றி கிளவுட் இல்லாட்டி பயம் வரும். ஆமாம் ஆண்டவரே, ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட் த கிரௌட். ஆனால் நீங்கள் இருந்தா, 4 பேர் இருந்தா கூட, இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கையை தட்டு. நம்ம கிரேஸ் டைம் பேசுகிறோம், நம்ம எவர்லாஸ்டிங் சந்தோஷம் பேசுகிறோம், ரைச்சியஸ்னஸ் பேசுகிறோம். பட் எனிஹவ் அந்த ப்ரெசன்ஸு இல்லாட்டி அப்படியே, ஆண்டவரே நான் ஒரு மேன் ஆஃப் காட், வாட் ஐ நீட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நான் எதை கொண்டு போகணும்? வார்த்தை இல்லை, ப்ரெசன்ஸை. கை தட்டுங்க. ஒரு மேன் ஆஃப் காட் ப்ரெசன்ஸை கொண்டு போகணும். ப்ரெசன்ஸை கொண்டு போகிறதுனா என்ன? பிரச்சனையாக கொண்டு போகிறது. அங்கே வெறும் வேர்டு. அதை நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் கொடுத்த செய்தியே போதும், அடுத்து 15 வருஷத்துக்கு நான் கொடுக்கலாம். ஏன்னா 16 வயசில் பேச ஆரம்பிச்சா சார், 30 இயர்ஸ் மெசேஜ் இருக்குது சார். என் வீட்டில் இருக்க டைரியெல்லாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 1990 டைரியிலேருந்து வச்சிருக்கிறேன். எப்படி 90 டைரி இருக்கு. அப்போ என்னன்னா, இது வரைக்கும் கொடுத்த செய்தியை இன்னொரு 15 வருஷத்துக்கு இருக்கு. ஆனால் அது இல்லை, நான் மேன் ஆஃப் காட் இருக்கு, அது இருக்கிறது இல்லை, அவர் இருப்பதே. நமக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மேன் ஆஃப் காட் பிரசன்ஸை கொண்டு வரணும். நீங்க தேவனுடைய பிள்ளை, என் அன்புக்குரிய பிரசன்னத்தை நீங்கள் கொண்டு வருவது பர்வதம் போன்ற பிரச்சனைகள் மெழுகை பெரிய வியாதி, பெரிய பிரச்சனை, பெரியது எது வேணாலும் இருக்கட்டும் சார். ஆனா அவர் சமூகத்தில் அமரும் போது எல்லாமே உருக ஆரம்பிக்கும். மைண்ட்ல திறக்காத கதவு திறக்கட்டும். அதுக்குள்ள மிஸ்ட் அப்படியே உள்ள வரட்டும். அந்த கிளவுட் உள்ள வரட்டும். Let the gates of your mind open in Jesus name. அதுக்குள்ள அப்படியே அந்த மிஸ்ட் கதவை திறந்த உடனே உங்க ஹாலுக்குள்ள மிஸ்ட் வர மாதிரி, கதவை திறந்த உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே மிஸ்ட் வர மாதிரி, அப்படியே உங்கள் மூளை சிந்தனையில் இருக்கிற அறை கதவு திறக்கும் போது அதற்குள்ளாக தேவ மகிமை கடந்து வந்து குறைவுபட்ட அந்த பகுதியை நிறைவாய் அது மாற்றும். இந்த உலகத்தில் நீங்கள் அமைதியான ஆளாக இருப்பீங்க, ஆனால் வெற்றி பெறுகிற நபராக இருப்பீர்கள். நல்லா கட்டிடணும். நல்லா உங்கள் வாழ்க்கையின் வெற்றி
அவரோடு இணைக்கப்பட்டிருப்பது. அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாயிருங்கள். அவர் சமூகத்தில் அமர்வது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன செய்யுது? அவருடைய விருப்பத்திற்கு கைத்துட்டுங்க. ஆமென், ஆமென். எப்படி? வாட் இஸ் மென்ட் பை இன்ஃப்ளூயன்ஸ்? வாட் இஸ் மென்ட் பை இன்ஃப்ளூயன்ஸ்? இன்ஃப்ளூயன்ஸ் என்பது அந்த எவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரோ அவரு தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல மற்றொருவரை இணங்க பண்ணுவது. அதனால அவர் சொல்றாரு, வண்டியை நீ தான் ஓட்ட போற, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, ஆனா நான் நினைச்ச இடத்துக்கு தான் நீ வருவேன். நான் சாமி சார் அவரு இந்த 30 வருஷமா என் கையில தான் ஸ்டேரிங் இருக்கு, ஆனா நான் நினைச்ச இடத்துக்கு போலே. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபீல்ட் இருக்கும்ல. ஆமா, டாக்டரான்னு நினைக்கிறான், ஒருத்தர் இன்ஜினியரான்னு நினைக்கிறான். வண்டி நம்ம கையில தான் இருந்துச்சு, ஸ்டேரிங் நம்ம கையில இருந்துச்சு. ஆனா கடைசியில் எங்க தான் நீங்க வந்தீங்க? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லும் போது அற்புதம் நடக்குதுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், சொல்லும் போது அற்புதம் நடக்குதுங்க. டப்பு 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 நடக்குது பாருங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டிக்கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது. த பெல்ட், அதான் ட்ரூத், அது அறையில கட்டிக்கணுமா. இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, உங்கள் சிந்தனை தான் என்னதான் அறை அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அந்த வசனம்? என்ன வசனம்? உங்கள் சிந்தனையாகிய அறையிலே மனதின் அறையை கட்டி கொண்டவர்களா. எல்லாம் சொல்லுங்க, மனதின் அறை. அப்ப அறை எது? மனசு. எல்லாம் சொல்லுங்க, மனசு. அதுல சத்தியம் என்ன? பெல்ட். அப்ப இந்த அறைன்றது இது இல்ல, அறைன்றது இது. பெல்ட் இங்க இல்ல, பெல்ட் அங்க. நீங்க ஒரு பெல்ட் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பெல்ட்டா கட்டி உங்க மைண்ட்ல வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனை அரணா நிற்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல போகாது பாருங்களேன். ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொல்றேன், நாளை காலையில் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னா நீங்களாம் சந்தேகப்படுறீங்க. சந்தேகம் என்ன தெரியுமா? உங்களை ஒரு ஆள் கூட சந்தேகப்படலை. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்களை யாருமே சந்தேகப்படலை. சந்தேகம்னா கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். சந்தேகம், நீங்கள் சந்தேகமே படலை. சத்தியமாக சொல்கிறீங்க கிடைக்காதுன்னு. உங்க யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஏன்னா வேற ஒரு அசத்தியம் என்கிற கட்சி உங்க மண்டையில் என்ன செஞ்சிருக்கான்? கெட்டிருக்கான். அது என்ன சொல்லுது? சத்தியமா கிடைக்காது 1 கோடி ரூபா. இது என்ன டவுட்டு? கிடைச்சிருமோன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா கூட நீங்க பெட்டர். ஒருத்தன் சொன்னா, யாருக்கு தெரியும் சுவாமி ஒரு வேலையை இறங்கினாலும் இறங்குவார்னா, அவன் பி கிளாஸ். கட்டாயம் கிடைக்கும் அவன் ஏ கிளாஸ். யாருக்குங்க தெரியும்? கிடைச்சாலும் கிடைக்குங்க பி கிளாஸ். ஆனா நீங்க சி கிளாஸ் ஆயிருங்க. ஏன்னா உறுதியா சொல்றீங்க கிடைக்காது. ஆகவே எங்களுக்கு சந்தேகமே இல்லை. அப்ப ஏதோ ஒரு கச்சை உங்க மைண்டை கட்டி இருக்குது. அன்னைக்கு வாசித்துக்கிட்டு இருந்தோம் கேம்ப்ல டான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம். தாவீது டான்ஸ் பண்ணும்போது அவன் கச்செல்லாம் அவுந்துருச்சான். கைத்தட்டு ஒருத்தவருக்கு. ஆமா, டான்ஸை பற்றி ஒரு பெரிய டாக்டரேட்டே பண்ண போறேன் நான். ஏசு நான் கொண்டு இப்படி அமைதியாக விட்டுருப்பேன் நான். நீ கட்டையை கொடுத்தனால இப்போ ஒரு டாக்டரேட்டே பண்ண போறேன், PhD பண்ண போறேன். அப்போ டான்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, உன் மைண்ட்ல இருக்க கச்சையெல்லாம் கலருது. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான கச்சைகள் சிந்தனையிலிருந்து கலந்து விழணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆன்லைன்ல கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க மைண்ட்ல இருக்கிற எதிர்மறையான கச்சைகள் கலந்து விழணும்னு நினைக்கிறீங்க? தாவீது டான்ஸ் பண்ணும்போது தான் கச்சை கலந்து விழுந்து. கை தட்டும்போது ஆமென், ஆமென். So if you join with me in dance in this time in the presence of God. இங்க பாருங்க, தாவீது பெட்டிக்கு முன்னதாக ஆடினான். கை தட்டுங்க. What is meant by பெட்டி?
What is meant by பெட்டி? That is presence of God. பைபிள் சொல்லுது தேவன் எழுந்தருளுகிற பெட்டியாம். ஆமா, அந்த பெட்டியில தேவன் எழுந்தருள்வாராம். பைபிள் அதை பிரசன்னத்தின் பெட்டினே சொல்லுது. அப்ப தாவீது என்ன செய்யறான்? பிரசன்ஸ்ல ஆடுறான். கை தட்டு, கை அப்படியே எழுந்து நின்று ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே. கம் ஆன், நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. கம் ஆன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. உணர்ந்து எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. Let's enjoy the presence. அப்படிதான் எல்லாரும் அசைஞ்சு ஆமென் ஆமென். எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஆமா, இயேசு நீங்க இருக்கையில நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையெல்லாம் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆமென். பாபா, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே அவருடைய பிரசன்னத்தை விட வல்லமையான ஒரு இடம் எதுவுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்தை விட வல்லமையான ஒரு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில வல்லமையான நேரம் என்றால் அது அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம். நீங்க எல்லாமே அதிசய தேவன் நீங்க தானே. எனக்கு ஆலோசனை கர்த்தர். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கையை நல்லா தட்டி ஆமென். அந்த பெட்டியை கொண்டு போய் ஓபேத்ஏதோமா அவனுடைய வீட்டில் வைக்கிறாங்க. 3 மாதங்கள் அவன் வீட்டில் இருந்துச்சான். என்ன இருந்துச்சு சொல்லுங்க? பெட்டி இருந்துச்சு, பிரசன்னம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுது அந்த பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் அவனையும்
அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தார். கையை நல்லா தட்டி ஆசீர்வதித்தார். எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, தானே எனது இயேசு நீங்க இருக்க இல்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க இல்லை, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கையை தட்டி நல்லா தட்டி நல்லா தட்டி रे मे शाकार लगा लगा सीधे मैंने हाथ मेरे 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 பாருங்க, கர்த்தர் ஓபேதேதோமை மட்டும் ஆசீர்வதிக்கலாம். அந்த பெட்டி இருந்தனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாருங்க, மனைவியம் பிள்ளைகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அவர் பிரசன்ஸ் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டு நாய்க்குட்டிய கூட கர்த்தர் ஆரோக்கியமா இருக்கும். நாய்க்குட்டி கூட ஆசீர்வாதமா இருக்கும். கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு சகடபட விட விடி விட பலபதி அந்தடபட படி அந்தடபட படி விடி 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 விடி. ஆமா சார், என்ன சார் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாய்க்குட்டி கூட சேர்க்கிறீங்க? ஓ, அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிய கூட உற்சாகமா வைக்கும். அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அதை ஆசீர்வதிக்காம விடாது. பைபிள் சொல்லு, எகிப்துல பாருங்க பெரிய கூக்குரல் உண்டாச்சான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டின் மேல கர்த்தர் அசைவானாராம். பைபிள் சொல்லுது, ஒரு நாய் கூட வாளை அசைக்கவே. கை தட்டாமே. நீங்க இருக்க இல்லை, எங்க குடும்பம் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே, அது தீர்க்க தரிசனமா இருக்கு, எதிர்மையா இருக்கும், பிசாசு கிரியா இருக்கு, என்ன கழுதையா இருக்கட்டும், நீங்க எல்லாமே. கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு. நீங்க எல்லாமே ஒரு செகண்ட்ல பார்த்து கொள்வீங்க. எல்லாமே நீங்க பார்த்துக்குவீங்க. அப்படின்னா மதுரை பாஷையில முடிச்சிருவீங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க எல்லாம். மதுரை பாஷையில பாடுங்க. நீங்க எல்லாமே கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீதிமான் மிருக ஜீவன்களை நேசிக்கிறான், பைபிள் அப்படிதான் சொல்லுது. இப்ப தேவனுடைய பிரசன்னம் வந்தா நீங்க உங்க குடும்பம் உங்க பிள்ளை பாருங்க. ஒரு பையன் மென்டலி ரிட்டையர்டு, அவன் மீட்டிங் நடக்கும்போது அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். 30% 60% என்னமோ தான் அவனுக்கு வந்து அவனுடைய மைண்டு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுற பர்சன்டேஜ். ஆனால் ஒரு வருஷம் சார் அப்படியே அவங்க அம்மா வருவாங்க, ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்குள்ள பார்த்து தெளிவாயிட்டான். டாக்டர் செக் பண்ணிட்டு அவனை ஸ்பெஷல் ஸ்கூல்லேருந்து நார்மல் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார் சார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே. வீட்டுல இருக்க வியாதி எல்லாம் மறையுது 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 மறையுது. சக்கரமலபதிரபலபதியக்கே